ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டே உரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 15/4/2019 திங்கட்கிழமை, விகாரி வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் நாள், வளர்பிறை தசமி திதி காலை 7:10 வரை, பின்னர் ஏகாதசி, நட்சத்திரம் ஆயில்யம் காலை 5:59 வரை, பின் மகம், யோகம் கண்டம் இரவு 1:38 வரை, கரணம் கரஜை காலை மணி 7:09 வரை, பின்னர் வணிஜை, ராகு காலம் காலை 7:29 முதல் 9:03 வரை, யமகண்டம் பகல் 10:36 முதல் 12:09 வரை, குளிகை பகல் 1:42 முதல் 3:15 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணிபூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் வருஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகியவையாகும். தைரிய காரகனான செவ்வாய் அதிபதியாக கொண்ட துணிவும் சுறுசுறுப்பும் மிக்க மேஷராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படலாம். உங்கள் திறமை பாராட்டு பெறாது. அரசியல் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட நேரும். நண்பர்களே பகையாக கூடும். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, சாதகமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறம். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு குடை அணிந்து தோரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஏமாற்றங்கள் ஏற்படும். மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கை ஏற்படும். அரசு ஆதரவு உண்டு. வீட்டில் திருடு போகாவண்ணம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். எவரிடையும் எச்சரிக்கையாக இருக்கும். தான் உண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். தடைபடும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். மாணவர்களே முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, சாதகமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். ஞானம் அதிகம் மிக்க மிதுனராசி அன்பர்களே, காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சி மிகும். உற்சாக மிகுதியால் உள்ளம் மகிழும். வெற்றி மேல் வெற்றி, அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்பாளர்பால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். மனைவியின் மறுக்காமல் அதிகம் ஒத்துழைப்பாள். தன்னம்பிக்கை கூடும். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும். பணவரவு உண்டு. எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 2, சாதகமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். விசுவாசம் உள்ள கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறைய வாய்ப்புண்டு. மனைவியின் உடல்நிலையில் அக்கறை தேவை. எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம்.
வண்டி வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து விவேகமாக நடக்கவும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படலாம். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டக்கற்கள் வெளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் ஒருபோதும் திருப்தி அடையாத சிம்மராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ஆதலால் மனதில் திருப்தி நிலவும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். புத்திசாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். வீட்டிலுள்ள பெரியவர்கள் பாசத்துடன் அரவணைப்பர். நல்ல வாகன யோகம் உண்டு. புத்தாடை அணிகலன்கள் சேரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று பேச்சே மூலதனமாகும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்டக்கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். காதலை கடைபிடிக்க விரும்பாத கன்னிராசி அன்பர்களே, பண இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருங்கள். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் ஏற்படும். சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்கள் கெடுபிடி ஆகியவை ஏற்படலாம். அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படும். வீண் அலைச்சல்கள் உண்டு. துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் செயல்படுங்கள். குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படும். சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாட்டால் செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்டக்கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். மரியாதைக்குரிய துலாராசி அன்பர்களே, பெண்களால் லாபம், அவர்கள் நட்பால் சுகம் ஆகியவை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடைவீர்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து லாபம் பொங்கும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டக்கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது முச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். திரண்ட தோள்களை உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, அனைத்து நலன்களும் உண்டாகும். புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம்.
கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். அரசாங்கத் துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். மனதிற்கினிய தகவல்கள் வரும். பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கும். விற்பனை பிரதிநிதிகள் தங்கள் வாக்குவன்மையால் பொருள்களின் விற்பனை சூடுபிடித்து லாபங்கள் கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். குழந்தைகள் வாழ் பாசத்தை பொழியக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகள் நிறைவேறும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகார பதவிகள் கிடைக்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இன்னல்கள் குறைந்து புது தெம்பு பிறக்கும். பாக்கிய விருத்தியால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம். பல வகையிலும் பணம் வந்து குவியும். இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு தங்கள் நண்பர்கள் சந்திப்பால் இன்பம் கூடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1, 4. சாதகமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகத்தில் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். எடுப்பான மூக்கும் கனமான கழுத்தும் உடைய மகர ராசி அன்பர்களே, பணி மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். மனைவியின் கலக்கத்தால் உறவில் பகை ஏற்படும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. சிலருக்கு உடன் பணிபுரிபவர்களால் வேலையில் தொந்தரவுகள் எழலாம். அசைவ விரும்பிகளுக்க அஜீரண தொல்லைகள் ஏற்படலாம். சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள் ஏற்படும். கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி இருக்கும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வர். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். ஞானம் மிக்க கும்பராசி அன்பர்களே, புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. ஆடை ஆபரணங்கள் அலங்காரப் பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகள் மறந்து களிப்படைவீர்கள். சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். பெண்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரும் பாராட்டையும் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். சுதந்திர மனப்பான்மையுடைய மீனராசி அன்பர்களே, இது நாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும்.
மனதில் சொந்த வீடு வாங்க எண்ணம் உருவாகும். எதிரிகள் பணிவர், எதிர்ப்புகள் குறையும். புது பெண்ணின் சிநேகம் ஏற்படும். மனதில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாசப் பயணங்களால் உள்ளம் மகிழும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். மாணவர்கள் உல்லாசப் பயணங்கள் சென்று மகிழ்வர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நீதியும் ஏற்று வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து, மஞ்சள் மலரால் அர்ச்சித்து, புஷ்பராகக்கல் அணிந்து, கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.